Hi friends, welcome to an interesting episode. So last video நம்ம ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோட சீரீஸில் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படிலாம் நம்ம யோசிக்கணும், ஒரு ப்ராடக்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக யோசிக்கணும், ரேதர் தென் அது பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி பற்றியோ மற்றதுக்கோ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ப்ராடக்டை நல்லா டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். As we promised, we are going to provide you some practical tips. இப்போ ஒரு ப்ராடக்டை நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்டிங் எஃபிஷியண்டாக பண்ண தெரியறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு சிஸ்டத்தில் நம்ம நார்மலாக ஒரு ChatGPT மாதிரியான LLM-ட்ட ஒரு நார்மலாக ஒரு கொஸ்டினை கேட்கறதுக்கும் அந்த நார்மல் கொஸ்டினை ChatGPT-யே நம்ம இந்த கொஸ்டினை எப்படி எஃபிஷியண்டா கேட்கறது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சு அதை ப்ராம்ப்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் நார்மலி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நாங்கள் அது மாதிரி ஒரு ப்ராம்ப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த ப்ராம்ப்டையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு ப்ராம்ப்ட் எப்படின்னு பார்ப்போம், அப்புறம் அந்த ப்ராம்ப்ட் இம்ப்ரூவ் பண்ணி அதை எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ இல்ல ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்டாவோ இருக்கலாம். இப்போ நிறைய இடத்துல நீங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களால நீங்க என்ன மாதிரி ஐடியாஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்கீங்க, நீங்க எது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்களா, இப்படிங்கிறது தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ நீங்க ஒரு ரியல் ப்ராடக்ட் அதோட ஐடியா எடுத்து நான் இந்த ஐடியா எடுத்து நான் இந்த ப்ராடக்டா பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றப்போ you will get a good impression on the interview panel. ஸோ அதுக்கு அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினை தான் நம்ம ரெடி பண்ணி அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, without further delay, let's move on to the practicals.